விஜய் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். அவரை உற்சாகமாக இங்கு வரவேற்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அரசு வாகனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. அனைவரும் ஆரவாரத்துடன் உற்சாகமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருகை தந்திருக்கக்கூடிய அவருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஏற்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் ஜேசிடி பிரபாகரனும் அவருடன் வந்திருக்கிறார். எனவே தற்காலிக சபாநாயகராக ஜேசிடி பிரபாகரும் தேர்வாகலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் ஜேசிடி பிரபாகரும் தற்போது விஜயுடன் வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. காவல்துறை மரியாதையை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சராக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்றதும் முதலமைச்சரும் தவிக தலைவருமான விஜய் தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் தலைமைச் செயலகம் நோக்கி புறப்பட்டார். தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு தலைமை செயலாளர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற நிலையில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் தலைமைச் செயலகத்திற்கு வந்து கொண்டிருந்த முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து பூக்களை தூவிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க நேர்ந்தது. தற்பொழுது தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே முதலமைச்சர் விஜய் காவல்துறை மரியாதையை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைகிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோட்டையில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் நுழைந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் நாற்காலியில் முதலமைச்சர் விஜய் அமர ஆயத்தமாகியிருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் தற்பொழுது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்கிறார். காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதவியேற்பு விழா உற்சாகமாக சிறப்பாக நடந்து முடிந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது அரியணையில் முதலமைச்சர் விஜய் அமர்ந்திருக்கிறார். காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் இன்றைய தினம் சிறப்பான முறையில் பதவியேற்ற நிலையில் அங்கிருந்து சென்னை தலைமை செயலகத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். மேலும் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையையும் பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் விஜய் தற்பொழுது முதலமைச்சர் அறையில் முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களும் நமது அரசில் நல்லா இருப்போம், இன்றே தனது பணியை தொடங்குவேன் என்று பொதுமக்கள் முன்னிலையில் உரை நிகழ்த்திய முதலமைச்சர் விஜய் தற்சமயம் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து அரியணையில் அமர்ந்து இன்றே தனது பணியை தொடங்கியிருக்கிறார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தற்பொழுது தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் 18வது முதலமைச்சராக தற்பொழுது தவேக தலைவர் விஜய் தனது பதவியை ஏற்றிருக்கிறார். பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் விஜய் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். சாலையின் இருபுறமும் மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதற்கு மத்தியில் தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் முதலமைச்சர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரியணையில், முதலமைச்சர் நாற்காலியில் தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற தவேக தலைவர் ஜோசப் விஜய் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்திருக்கும் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். The Chennai Silks in Mega Summer Sale.